வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 தேர்தல் சிதறுகிறதா திமுக கூட்டணி என்றுதான் இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம். ஏன் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது அப்படின்னாக்கா, திமுக கூட்டணியில் இருக்கிற இரண்டாவது பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியிலிருந்து வருகின்ற கழக குரல்கள் 114 இடங்களில் போட்டி, ஆட்சியில் பங்கு என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேசியிருக்கிறார். அவர் பங்கேற்று இந்த மேடையிலே மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த முறை 125 இடங்கள் வரைக்கும் நாங்கள் அடையாளம் கண்டு வச்சுருக்கோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு விலகிய ஒருவரை திமுகவில் கரூரில் சேர்க்கிறாங்க. அதற்கு கரூரை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஜோதிமணி ஒரு கூட்டணிங்கிற பெயரில் தொடர்ந்து அவமரியாதை செய்யப்பட்டுட்டே வர்றோம், இதை ஏற்க முடியாது அப்படின்னு ஜோதிமணி பேசியிருக்காங்க. அதற்கு திமுகவில் சேர்ந்த கரூர் கவிதாவும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தொகுதிக்கே வராத உங்களை வெற்றி பெற வச்சது திமுகவும் திமுக தொண்டர்களும், ஆனால் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் அவதூறாக பேசிட்டு இருக்கீங்கன்னா அவர்களுக்குள்ளாகவே ஒரு மோதல் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்புறம் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி 10 இடங்களுக்கு மேலேயும், அதே போல் மதிமுக 12 இடங்களுக்கு மேலே தங்களுக்கு இந்த நேரத்தில் போட்டியிடணும், ஏன்னா கட்சியோட அங்கீகாரம் உள்ளிட்டெல்லாம் சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் இரட்டை இலக்கத்தில் தான் அப்படின்னா, ஒற்றை இலக்கத்தில் நின்ற கட்சிகள்லாம் இரட்டை இலக்கத்தில் நிற்கிறதுக்காக அவர்கள் இப்பொழுதே அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு, புதிய வரவாக இருக்கிற விஜயனுடைய வருகை, இதெல்லாம் எந்த அளவுக்கு, ஏன்னா அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இன்னொரு விருப்ப தேர்வு, ஒரு சாய்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரும் நெருக்கடியை கொடுக்குதா, அந்த நெருக்கடியை கூட்டணி உடைவதற்கு, சிதறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள், தலைவர்களுடைய பேச்சு இப்போ திமுகவுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே வருதா? கூட்டணி 2026 தேர்தல் வரை தொடருமா? கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் திலகம் இவங்களோட ஒரு பெரிய பொசிஷனில் பெரிய வெற்றி பெற்று சோனியாவாலையும் மோடியாலையும் பாராட்டப்படக்கூடிய, நம்மக்கிட்ட ஒரு வரமாட்டாராங்கிற எதிர்பார்ப்பு மோடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவல் தான் தமிழக அரசியலில் 3 தேர்தலில் இருக்குது. கருத்து பார்வையற்றவரை தவிர டேட்டாவை பார்த்து கடந்த காலத்தை பற்றி, நடந்ததை பற்றி பேசக்கூடிய எல்லாரும் இதை உண்மைன்னு ஒத்துக்குவாங்க. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சலசலப்புகள், ஸ்டாமின் டீ கப், இது ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கத்தான் செய்யும். தினகரன் பின்னாடி காங்கிரஸ் போயிடுவாங்கன்னு 2019 இருக்கு இல்லையா, 2024 காங்கிரஸுக்கு வரும் 7 சீட்டு தான், 6 சீட்டு தான் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டாலின் அதை திறமையாக கையாண்டு அணியை இன்டாக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க தான் 100க்கு 100 உண்மை. இது தொடர்பான மற்ற கேள்விகளை நீங்கள் கேளுங்க, என்னோட பதில்களை ஸ்கோர். ஏன்னா இப்போ 2016 2011 63 இடங்களில் 63 நாயன்மார்கள் நின்ற காங்கிரஸ் கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா 25 இடங்களில் தான் நின்றுச்சு, 18 வெற்றி அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ அந்த 25 அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதும், மேலிட பொறுப்பாளர் ஒன்று பேசுகிறதும், முன்னாள் மாநில தலைவர் ஒன்று பேசுகிறதும், அங்கங்கே இன்றைக்கி கூட பெரம்பலூரில் மாவட்ட தலைவர் சொல்லியிருக்காரு, ஆட்சியில் யார் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி, ஆட்சியில் பங்குங்கிறத ரொம்ப அழுத்தமாக தாவேக்க தலைவர் விஜய் சொல்கிறார். அப்போ இன்னொரு சாய்ஸ் இருக்குது, விஜயை நோக்கி நகருகிறதா காங்கிரஸ்? விஜய்க்கு வாக்கு என்ன? விஜய் ஏட்டு சுரக்கா, காகித புலி, பலம் நிரூபிக்காதவர். அவரை சும்மா பேரளவில் ஏட்டு சுரக்காவா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பிம்ப அரசியலுக்காக கட்டமைப்பதற்காக பேசணுமே தவிர, மற்றபடி அந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு அர்த்தமும் அதுக்குள்ளே இருக்கதா தெரியலனா. காங்கிரஸ் கட்சி 63 ஏன் குறைஞ்சி போச்சுன்னா, நீங்கள் 2014 தனிச்சு நின்னீங்க. இவங்க இந்த அம்மையார் ஜோதிமணி அம்மையாருக்கு ஓட்டு என்ன 2.5% நினைக்கிறேன், ஏதோ ஒரு 25,000 ஓட்டு. இவர் மாணிக் தாக்கூருக்கு என்ன ரொம்ப பிக் மவுத்தாக பேசுகிறாரு. என்ன செல்வாக்கு மாணிக் தாக்கூருக்கு? என்ன ஓட்டு அவர் எடுத்தார்? என்ன செல்வாக்கு அவருக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒரு 30,000 35,000 ஓட்டுங்கிற ரேஞ்சு. இவர் முன்னாள் மாநில தலைவர் அழகிரி அண்ணன், அவருக்கு என்ன ஓட்டு? 25,000 ஓட்டு. இதில் கொஞ்சமாவது ஒரு பேக்கிங் உள்ளவர்னா இவர் மட்டும்தான். அந்த கிள்ளியூர் எம்எல்ஏ, கிள்ளியூரில் கொஞ்சம் ராஜேஷ்குமார் சட்டமன்ற கட்சி தலைவர். இவங்களை தவிர இவங்களுக்கு என்ன இருக்குது? சொல்லப்போனால் வெத்து வேட்டுகள், செல்லாத நோட்டுகள்னு தான் 2014 நிரூபிக்கப்பட்டவங்க. டெபாசிட் வாங்கினது இவர் கட்சி வசந்தகுமார் ஒருத்தர் மட்டும்தான். இவங்க தனிச்சு போய் என்ன ஆச்சுங்கிறது 2014 தெரிஞ்சுது. தனிச்சு போய் 2014 கார்த்திக் சிதம்பரத்துக்கு டெபாசிட் இல்லை. ஏன்? என் மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் திருநாவுக்கரசுக்கே டெபாசிட் இல்லை. அண்ணன் தான் அதுக்காக டெபாசிட் இல்லைங்கிறத நான் மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா கார்னூனுக்கு டெபாசிட் இல்லை. கொஞ்சம் ஏபிசி சண்முகம் கொஞ்சம் ஓட்டு எடுத்தார்.
ராமசுப்பு கொஞ்சம் ஓட்டு எடுத்தார். வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார். ஒட்டுமொத்த தமிழகத்திலே நம்ம டால் கிளைம் பண்ணக்கூடிய ஜோதிமணி அம்மையாருக்கு கட்சி 4.3% தான். வாசன் போன பிறகு அதுலேயும் அது குறைஞ்ச ஒரு செல்வாக்கு தான். ஸோ இந்த செல்வாக்கு வளையம் ரொம்ப காங்கிரஸுக்கு குறைவு. அன்னைக்கு ஐயா மூப்பனார் இருக்கும்போது 17.5% வாக்கு இருந்தது காங்கிரஸுக்கு. ஐயா இந்திரா காந்தியே பிரச்சாரத்துக்கு வராமல் ஐயா மூப்பனாரே பிரச்சாரம் பண்ணி இது முதல்வர் பாலகிருஷ்ணன், முத்துசாமி கரையாளர் இவங்கெல்லாம் ஜெயித்தாங்க. நத்தம் ஆண்டி அம்பலம், மேலூர் வீரண்ணன் அம்பலம், இது எம்ஜிஆரே டெபாசிட் இழக்க வச்சார் காங்கிரஸ் வேட்பாளர் ஓசூரில். 54% காங்கிரஸ் வேட்பாளர் ஓட்டு எடுத்தார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 9% ஓட்டு எடுத்தார். அங்கே திமுக கிடையாது, எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லை. அதனால் ஸோ நடிகனுக்கெல்லாம் ஓட்டு இல்லை, திமுக பிளவு தான். அந்த அளவுக்கு 17% இருந்த காங்கிரஸ் 80ஆம் ஆண்டு திமுகவோட சேர்ந்து எம்ஜிஆருக்கு பாடம் படித்து கொடுத்து மக்களவைத் தேர்தலெலாம் இந்திரா காந்தின்னு ஒரு தோல்வியை, காங்கிரஸ் தானே ஒரு தோல்வியை கொடுத்தாங்க. அதே மாதிரி 89 ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 20% வாக்குக்கு மேலே எடுத்தார். அப்போ வெற்றி பெற்ற திமுகவுக்கு அதிமுகவோட சேர்ந்து ஒரு தோல்வியை கொடுத்தாங்க. 29 எம்பி சீட்டு வெற்றி பெற்றாங்க. கடைசியாக நீங்கள் தனிச்சு போட்டிட்ட போது உங்கள் செல்வாக்கு கன்னியாகுமரி வசந்தகுமார், இப்போ உள்ள சிட்டிங் எம்பி விஜய் வசந்துக்கு ஃபாதர், அவரை தவிர ஒருத்தர் டெபாசிட் எடுக்கலையே. அப்போ அது இல்லாமல் இன்னொரு கட்சியை வெற்றி பெறுவதற்கு எந்த சக்தியும் இல்லாமல் வெறுமே அந்தரத்தில் கம்பு சுற்றுறதும் வெறும் வாயில் பேசுகிறதும் வெட்டியாக பேசுகிறதும் தான் காங்கிரஸ்காரங்களுக்கு வேலையாக இருக்குது. தே டு நாட் மீன் வாட் தே சே. ஆனால் கட்சிக்குள்ளாக இருக்கிற பெரிய தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பங்குங்கிற அந்த இயக்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதில் 2 விஷயத்தை வெளிப்படுத்துது. 2006 விட்டதை, 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஆட்சியில் பங்கு அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ 2006 விட்டதை 2026 பிடிக்க நினைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி. நீங்கள் கிள்ளியூர் சட்ட எம்எல்ஏ குறிப்பிட்டு சொன்னதுனால அவர் தான் சொல்கிறாரு, விஜய் கொள்கை ரீதியாக எங்களுக்கு ஒத்து போகிறவர், அவர் காங்கிரஸில் சேரலாம்னு இருந்தார், அவருக்கு இளைஞரணி தலைவர் கூட நாங்கள் கொடுக்கலாம்னு இருந்தோம், ஆனால் அவருக்கு வயதின் காரணமாக இளைஞர் தலைவர் கொடுக்க முடியல. கூட்டணி சேருவீங்களான்னு கேட்டதுக்கு அரசியல் எதுவும் நடக்கலாம், ஆனால் இப்போ எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ இல்லைன்னு மறுத்து பேசல. விஜய்க்கு பலம் என்ன? விஜய் ஏட்டு சுரக்கா இல்லை, அந்த பலம் என்னங்கிறது ராஜேஷ்குமாருக்கு தெரியும். ராஜேஷ்குமார் தெரிஞ்சுதானே அவர் சொல்றாரு. அதான் ராஜேஷ்குமார் என்ன பலம்னு சொல்றாரு. காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரா? விஜய் பெரிய பலசாலின்னு சொல்றாரா? என்ன பலத்தில் கூட்டணி வைக்க போறாங்க? பலம் நிரூபிக்காத ஒரு கட்சியோட 4% மட்டுமே பலம் நிரூபித்த கட்சி எப்படி கூட்டணி வச்சுக்கிட முடியும்? இவர் பலத்தை அவரும், அவர் பலத்தை இவரும் ஒத்துக்கிடுவாங்களா? சும்மா மேம்போக்கா பப்ளிசிட்டிக்காக ராஜேஷ்குமார் பேசலாமே தவிர, இவங்க கட்சி தலைமையே ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கும் போது இவர் பேசி என்ன ஆக போகுது? இது மாதிரி தான் 71 சட்டமன்றத்தில் இடம் வேணும்னு கேட்டாங்க. அங்கேருந்து கூட்டணி கிடையாதுன்னதும் பார்லிமெண்ட்டு மட்டும் இடம் போகுதுன்னு இந்திரா காந்தி அம்மையார் கலைஞர்கிட்ட சரண்டர் ஆகி போனாங்க. இப்போவும் இந்திய அரசியலில் ஸ்டாலின் இல்லைன்னா காங்கிரஸுக்கு இதுவும் இல்லை. சுத்தமாக காங்கிரஸ் 4வது முறை என்டிஏ கூட்டணியில் உறுதியாக தோக்கம் இல்லை. நீங்கள் காங்கிரஸ் ரொம்ப பலகீனமாக இருக்குது, பேசக்கூடிய பேர வலிமையே இல்லை அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப மிகையாக அவங்கள குறைத்து மதிப்புறீங்களோ? ஏன்னா இன்றைக்கி அங்கே பேசுகிற தலைவர்கள்லாம் ஆட்சியில் பங்கு 25 நாள் ஒத்துக்க மாட்டோம், கூடுதலான இடம் கேட்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, வெளிப்படையாக சொல்கிறாங்கல்ல. காங்கிரஸ் அதிகாரத்தில் இல்லை, அதனால காங்கிரஸை விட்டு இன்னொரு இடத்துக்கு கூட போகலாம், அந்த தலைமையை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக இஷ்டம் போல் பேசுகிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் பேசுவார், சசிகலாம்பார். என்னானார் கார்த்திக் சிதம்பரம்? நான் தான் அவரை நக்கல் அடிப்பேன். டெபாசிட் இல்லாத சசிகலா, டெபாசிட் இல்லாத கார்த்திக் சிதம்பரம், பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு சசிகலான்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போ கார்த்திக் சிதம்பரம் இடத்துல கார்த்திக் சிதம்பரத்தோட ஒரு அசம்பிளி தொகுதிக்குள்ளே, கார்த்திக் சிதம்பரம் பேக்கிங் கிடையாது, அவர் ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேக்கிங் உள்ளவர், அவருக்கு இணையாட்டு கிடையாது. கிள்ளியூர் ஒரு அசம்பிளிக்குள்ளே கொஞ்சம் பேக்கிங் உள்ளவர். சசிகலாவை பற்றி கார்த்திக் சிதம்பரம் பேசின மாதிரி இன்னைக்கு விஜயை பற்றி இவர் பேச வந்திருக்காரு ராஜேஷ்குமார். அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா வெறும் பத்திரிகையில் செய்தி வர்றதுக்கும் சும்மா ஒரு காற்றுல கரைஞ்சி போகக்கூடிய உள்ள ஒரு விஷயந்தானே தவிர, காங்கிரஸுக்கு 10 எம்பிங்கிறது ஸ்டாலினால தான் கிடைக்குது. ஒரு எம்பியில் டெபாசிட் வாங்கினவங்க விஜய், இவங்க இந்த அம்மையார் ஜோதிமணியெல்லாம் 2% 3% மக்களில் போனவங்க 10 எம்பி பெற்றிருக்காங்கன்னா திமுக கழகத்தால் தான் பெற்றிருக்காங்க. இது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். பட் நாங்களும் கட்சி இருக்கிறோம், எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிறதுக்காக, தங்களோட ரெலவன்ஸை காட்டுறதுக்காக, அட்டென்ஷன் சீக்கிங்காக ஜோதிமணியும் மற்றவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஓரளவு பேக்கிங் சட்டமன்ற கட்சி தலைவர்
ராஜேஷ்குமாருக்கு இருக்கனால அவரோட பேச்சுக்கு ஓரளவு மரியாதை கொடுக்குறேன். மற்ற ஜோதிமணி பேச்சுக்கும் இவர் முன்னாள் தலைவர் பேச்சுக்கும் மாணிக் தாகூர் பேச்சுக்கெல்லாம் வெத்து வேட்டுகள் செல்வாக்கற்றவர்கள், ஒரு டெபாசிட்டே வாங்க முடியாதுங்கிறதில்ல, ஒரு 4-5% ஓட்டு கூட வாங்க முடியாத நபர்கள் தான் எம்பி ஆயிட்டோங்கிறதுக்காக சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் செல்வாக்கு வளையம் என்ன, இவங்களால் என்ன பண்ண முடியும்னு சோனியாவுக்கு தெரியும், மல்லிகார்ஜுன கார்கேக்கு தெரியும், ராகுல் காந்திக்கு தெரியும். காங்கிரஸுக்கு திமுகவுடைய தேவைதான் அப்படிங்கிறப்ப திமுகவுக்கும் காங்கிரஸ் வேணுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, கூட்டணியே இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இப்போ காங்கிரஸ் இன்றைக்கி ஒன்று கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு கூடுதல் இடங்கள். காங்கிரஸ் மட்டும் கேட்கல, மதிமுக கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் இடங்கள்ங்கிறாங்க, விசிகாவும் கூடுதல் இடங்கள், இரட்டை இலக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூடுதல் இடம் கேட்குறது ஒன்று, இந்த பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கம் விசிகா தொடர்ந்து வைக்குது, இப்போ கொஞ்சம் கூடுதலாக வைக்குது. இதெல்லாம் திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நெருக்கடியும் இல்லை, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றா தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த களத்துக்குள்ளே வந்தோம். 2019 ஒரு நம்பர்ஸை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், 2021 ஒரு நம்பரை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், 24 எல்லாரும் ஒரு நம்பரை ஏற்றுக்கிட்டோம். இப்போ நாம் 26 நோக்கி போகிறோம், எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். நீ வளர்ந்துட்ட, நான் தேஞ்சிட்டேன், அவன் வளர்ந்துட்டான், இவன் தேஞ்சிட்டான்லாம் சொல்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. நீங்கள் இங்கே உட்கார்ந்து பேசும்போது அதை தான் சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ்க்கோ போயிடுவாங்க. எல்லாரும் தான் வளர்ந்துருக்கோம், எல்லாரும் தான் தேஞ்சிருக்கோம், யாரும் தனியாக நின்று பலத்தை ஒன்றும் காட்டலை. ஸோ நம்ம லா ஆஃப் எஸ்டாப்பல் படி என்ன ஒத்துக்கிட்டோமோ அதில் ஒத்துக்கிட்டு போவோம், ஸ்டேட்டஸ்க்கோ போயிடுவோம். இப்போ தமிழ்நாட்டோட எண்ணிக்கையை 500 எம்எல்ஏ சேர்த்து திமுகவுக்கு எம்எல்ஏ அதிகரிக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா ஒரு ஆசைக்கு இப்படி பண்ணிட வேண்டியதுதான். 468 எம்எல்ஏக்களுக்கு தொகுதியை பங்கிட்டுக்கிட்டு அதை 2ஆல் வகுத்து 214 தான் இருக்குன்னு எல்லாருமே திருப்திப்படுத்திக்கிட வேண்டியதுதான். இதயத்தில் மட்டும் இடம் கருணாநிதி சொல்கிறது, இதயத்தில் இடம் இல்லை. சீட்டு கொடுத்து ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவரெல்லாம் இருக்கிறாரு. ஆனால் கூடுகிற கூட்டம் வேறு மாதிரி இருக்குது, பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 தேர்தல் வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் அதிமுக பாஜக தலைவர்கள் பேசுகிறத பார்க்க முடிகிறது. இங்கே திமுக கூட்டணிக்குள்ள பாஜக இன்னும் சீட் ஷேரிங்கே நடக்கல. அவங்க எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தா ஒட்டுமொத்த காலி கட்சியுமே காலி பண்ணிடுவாருன்ற சூழல் இருக்கு. அண்ணாமலை தான் தமிழக பாஜக. இன்னும் தொகுதி பங்கீடுலாம் நடக்கல, ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அரசியல் பார்வையாளராக நீங்கள் நீண்ட காலம் இருக்கும், ஒரு நாள் கூட அரசியல்ல ஒரு நீண்ட காலம் அப்படிம்பாங்க. ஆனா 6 மாதங்கிறது மிக நீண்ட காலம் தான், என்ன வேணுமாலும் நடக்கலாம். டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத நான்வன்னியர்கள் மத்தியில் எதிர்ப்பு கொண்ட 10.5 பெரிய தவறிழைத்த மதுரை ஏர்போர்ட் விஷயத்தில் தவறிழைத்த எடப்பாடி பழனிசாமி சீமானால பலகீனப்படுவாரே தவிர எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாருமே வரல. இவங்க பிரேமலதா அம்மையார் கூட முக ஸ்டாலினை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்துட்டாப்புல. இது எஸ்டிபிஐ முபாரக் மட்டுமே இருந்த சூழ்நிலையில் மக்களவையில் கூட்டணி வைக்காத எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் சீமான் தன்னை மோடி சிஎம்மா சொல்லிடுவாரோன்னு அச்சப்பட்டு பாஜக சரண்டர் ஆகிருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு ஓங்கி அடிக்கிறாரு. மக்களவையில் கூட்டணி வச்சாலாவது 15 எம்பியும் 2 மந்திரியும் கிடச்சிருக்கும். சட்டமன்றத்தில் போய் கூட்டணி வச்சது காரணம் என்ன, அவங்க சிஎம்மா சொல்லிடுவாரோன்னு 8% வாக்கெடுத்த சீமான் 20% வாக்கெடுத்த எடப்பாடியை நக்கல்ல ஏண்டி அடிக்கிறாரு. அவரை நம்பி யாருங்க கூட்டணி போவா? கூட்டணி இன்னும் அது காலம் இருக்குது, 6-7 மாதம் இருக்கிறதுனால யார் போவாங்க வருவாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் துரை வைகோனுடைய தொடர்ச்சியாக வர்ற பேச்சுக்கள், இப்போ தேர்தல் ஆணையம் கடந்த 2 மாதத்தில் மட்டுமே 808 கட்சிகள் இந்தியா முழுக்க அவருடைய அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து 6 ஆண்டுகளாக சொந்த சின்னத்தில் நிற்காத காரணத்தினால தேர்தல் நிற்காததான் கணக்கில் கொள்ளப்படும். அதனால் அந்த பதிவு ரத்து பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இப்போ மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்கிறதும், விசிகா பானை சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க, பானை சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்கிறதும், ஒரு பக்கம் கூடுதல் இடங்கள் கேட்குறது, ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு, இப்போ சொந்த சின்னம் தான் அப்படிங்கிறது திமுகவுக்கு அடுத்தடுத்து ஒரு நெருக்கடியை கொடுக்கலையாது? ஸ்டாலினுக்கே தெரியும் இவங்கெல்லாம் இப்படி பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்சி அரசியல் பண்ண முடியாது, பண்ணட்டும்னு தான் நினைப்பார். அதுக்காக நான் ஸ்டாலினை தூக்கி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸ்டாலினும் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்தவர் தான், 13% போய் 3வது போனவர் தான். விடுதலை சிறுத்தைகள் 0.7% தான், காங்கிரஸ் 4.3% தான். வாசன் போயிட்டாரு. 2011 திமுகவே 3வது இடத்துக்கு போனது தான். திமுக இது ஸ்டாலின், திமுக கலைஞர் இருந்தப்பவே
கருணாநிதி வேற, கருணாநிதியோட ஸ்டாலின் எங்கேயோ உயர்ந்துட்டாரு. கடந்த காலத்தின் கைதிகளும் பூமர் அங்கிள்ஸும் தான். கருணாநிதி வேற ஸ்டாலின் வேறங்கிறது பூமர் அங்கிள்களுக்கு தெரியல. பூமர் அங்கிகள் தான் ஊடகத்தில் முட்டாள்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், செத்தாலும் சொந்த சின்னத்தில் தான் நிப்போன்னு துரை வைகோ பேசினார்ல. இப்போ அது வந்து ஒரு நெருக்கடி இல்லையா திமுகவுக்கு நெருக்கடியே இல்லை, முழுக்க இன்டாக்டாக தான் இருக்கிறாங்களா? கூடுதலாக இப்போ மக்கள் நீதி மையம்லாம் வந்திருக்கு, கூடுதல் இடங்களை கொடுக்கணுங்கிற அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு பெரும் தலைவலியாக மாறப்போகிறது இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ஸ்டாலின் அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன், கலைஞர் இல்லை. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இன்னைக்கு நாடார்கள்ட்ட இல்லை. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் பெருந்தலைவர் காமராஜ் தான் சொன்னதில் நாடார்கள் ஸ்டாலினை கொண்டாடுறான். அதே மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர்கிட்ட எதிர்ப்பு இல்லை. தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவர்களுக்கு எதிராக ஓசியில் ஓட்டு போடுவான்னு கலைஞர் அந்த சமூகத்தை ஏமாற்றிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி ஸ்டாலின் இமானுவேல் சேகரனார் பிறந்த நாளை வந்து அரசு விழாவை அறிவித்து அந்த கம்யூனிட்டி அங்கீகரிக்கிறாப்புல. கலைஞர் அரசியல்லேருந்து ஸ்டாலின் அரசியல் மாறுபட்டது. கலைஞர் இப்படி யாராவது பேசினா உடனே கோபப்பட்டு வெளியே அனுப்பிடுவார். ஸ்டாலின் பொறுமையாக இருந்து அவங்கள அரவணைச்சி போயிட்டு இருக்கிறாரு. அதே வேளையில் ஸ்டாலினுக்கு வன்னியர்கள்ட்ட மட்டும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் 2019, 2024, 2021 இந்த 3 தேர்தல்களை தொடர்ந்து சொன்னீங்க. 3 தேர்தல்களில் வெற்றி பெற்ற கூட்டணியாக தான் இருக்குது. அது மாற்று கருத்து இல்லை, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு மாற்று தேர்வு என்பது ஒன்று இல்லாமல் இருந்தது. இப்போ நீங்கள் விஜயனுடைய திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூருடைய கூட்டத்தை பார்த்துருக்கலாம். உங்களை போன்ற நிறைய அரசியல் நோக்கர்கள், விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10லேருந்து 20% வரைக்கும் அவருக்கு வாக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அவர் தேர்தலில் போட்டியிடலை, நிரூபிக்கலை அப்படின்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்பவும் அவர் இடைத்தேர்தல் இருந்தது, நிரூபித்தார். அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கே வந்தார். அதுதான் விஜய். அதுபோல ஒரு கூட்டணி விஜய்க்கு ஏன் அமையாது? திமுக இருக்கிற கூட்டணி அமையாது. ஏன் விஜயை நோக்கி போக மாட்டாங்க? எம்ஜிஆர் 50%லேருந்து வந்தார், இவர் 0%லேருந்து வர்றாரு. வன்னியர் பரையர் போலரைசேஷனை மீறி சீமான் விக்கிரவாண்டி களத்தில் நின்னார். இவர் கோழையா களத்தை விட்டு ஓடிட்டார். இதுதான் விஜய்க்கு லட்சணம். இவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த பிறகும் அங்கே நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. 50,000 ஆன்லைன் ஓட்டு இருக்குன்னு பத்திரிகையாளர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க பிராண்டிங் ஆட்களை வச்சு. நிறைய அரசியல் விமர்சகர்கள் பலம் நிரூபிக்காதவங்கள்ட்ட தெரியாமல் ஏமாளியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்கு இல்லைங்கிறது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கிலையும் இவரை நம்பி யாருமே ஓட்டு செலுத்தலை. நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜயகாந்த் 2000 யாருக்கு ஓட்டு செலுத்தலைங்கிறீங்க? விஜயோட கருத்தை நம்பி யாரும் செலுத்தல. இல்ல, அவங்க தான் தேர்தலே போட்டியிடல. அதான் கோலத்தரமா ஓடிட்டாரு. நின்னா சரத்குமார், திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஓடிட்டாரு. பெருசா இருக்கிறப்ப 26 அரசியல் வியாபாரி, சந்தர்ப்பவாதி சீமானுக்குள்ள துணிச்சல் நான் விமர்சனத்தை வைக்கிறேன். நீங்க ஜான் அவரோட பிராண்டிங் மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை எடுத்து முட்டாள்தனமா பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எம்ஜிஆர் சொன்னீங்க, எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னாரு, அதை வச்சு தான் சொல்றேன். இவர் விக்கிரவாண்டியில் வன்னியர் பரையர் போலீஸ் கண்டு பயந்து பின்னங்கால் படியில் ஓடிட்டாரு. இல்ல நீங்க அந்த காலகட்டம் வேற. எம்ஜிஆர் இடைத்தேர்தல் மாயத்தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் புதுச்சேரி, கோயம்புத்தூர் நினைக்கிறேன் 2 இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் தான் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வருது. அப்ப காங்கிரஸ் என்கிற ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கார். எம்ஜிஆர் மட்டும் வெற்றி பெறல, காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து தான் வெற்றி பெறாரு. 71ல் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி, அடுத்து நீங்க 77 அதைத்தான் சொல்றேன். எம்ஜிஆர் 50%ங்கிற திமுக இருந்து வந்துறாரு. வீட்டில இருந்து 0% வராரு. சசிகலா அம்மையார், தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% வராரு. இன்னைக்கு அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட 18% என்டிஏக்குள்ள இருந்து வராரு. அண்ணாமலை பெரிய சக்தியா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் 0% வராரு. நிரூபிச்சாதான், கமலஹாசன் தினகரன் மாதிரி நிரூபிச்சாதான் அதுக்கு மதிப்பு. சரி, இப்போ இன்றைக்கு இவருக்கு இப்போ இந்த கூடுகிற கூட்டம்லாம் எல்லாரும் சொல்றது போல, கமலே சொல்றது போல கூடுகிற கூட்டம் வாக்கா மாறாதா? கூடுதல் கூட்டத்தை சரியா பயன்படுத்தினா வாக்கா மாற்ற முடியும். அவர் எலிஜிபிளா மண்குதிரியாங்கிறது 26ல் அவர் நிரூபிக்கும் போது தான் தெரியும். நான் அவுட்ரைட்டா யாரையும் குறை சொல்ல விரும்பல. நிரூபிச்சாதான் ஓட்டுங்கிறது தான் சொல்ல வர்றேன். 26 மே மாதம் நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்காம இருக்குது இது ஏட்டு சுரக்கா, இது கறிக்கு உதவாது. இல்லை, முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்குது அந்த கட்சி தொடங்கப்பட்டதே கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தான். அப்படிங்கிறப்ப அந்த கட்சி 70 ஆண்டுகள், 75 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் இருக்கிற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப திருச்சியாக இருக்கட்டும், அரியலூராக இருக்கட்டும், நான் தாவேக்காக பேசலை, இருக்கிற கூட்டத்தையும் உங்களை போன்ற அரசியல் நோக்கர் சொல்கிறது, திமுக ஒரு பதட்டம் இருக்குது. திமுகவை நேரடியாக உனக்கு எனக்கு தான் போட்டின்னு விஜய் பேசுகிறாருல்ல, அதில் திமுக பதறுது அப்படிங்கிறாங்க. 0% ஓட்டு இருக்கக்கூடிய யாரும் என்ன வேணாலும் பேசலாம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. விஜய் எடுக்க போகிறது என்ன ஓட்டு எடுத்தாலும் திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். விஜய்க்கும் திமுகவுக்கும் 2011 உறவு முறிஞ்சு போச்சு. அப்போவே ரசிகர் மன்றத்தை உடைச்சி திமுக வேற விஜய் வேறன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க.
அப்புறம் தலைவா படத்தில் பிரச்சனை வரும்போது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள சண்டைன்னு தான் கலைஞர் சொன்னார். அப்போ அந்த சண்டையில் மோடியை தான் போய் விஜய் பார்த்தாரே தவிர கலைஞரை போய் பார்க்கல. ஸோ திமுகவுக்கும் விஜய்க்கும் உள்ள உறவு, சிவாஜி கணேசனுக்கும் திமுகவுக்குள்ள உறவு, அந்த திருப்பதியில் சாமி கும்பிட்டதும் வெளியேற்றப்பட்டது மாதிரி ஒரு 15 வருஷம் எந்த உறவும் இல்லை. எந்த ஒரு புது கட்சியும் வரும்போது எதிர்க்கட்சிகள், தோத்த எதிர்க்கட்சிகள் தான் பாதிக்கப்படுமே தவிர ஆளுங்கட்சி பாதிக்கப்படுறதோட வாய்ப்பு குறைவு. மேலும் அவர் எம்ஜிஆரை சொல்லி பலகீனமற்று ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 40% இருந்து இன்னைக்கு சீமான்கிட்ட ஒரு 7%, அண்ணாமலை கிட்ட ஒரு 7%, எடப்பாடி கிட்ட இது ஸ்டாலின் ஒரு 6% இழந்த எடப்பாடியை தான் குறி வச்சு எம்ஜிஆரை சொல்லி தான் வராரு. ஸோ விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனுகூல சத்துரு. நான் கரெக்டாக தான் சொல்லுவேன். 48% ஓட்டு ஸ்டாலின் வருவார், 35 மேற்பட்ட சீட்டு ஜெயிப்பார் நான் சொன்னேன். ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது எதுவுமே இதுவரை தவறாட்டம் ஆகலை. திமுகவின் அலுவல சத்துருன்னா இன்னும் வெளிப்படையாக உடைச்சி சொல்லணும் அப்படின்னா திமுகவுடைய பி டீம்னு நிறைய பேர்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிஜேபி கூட்டணிக்கு செல்லாமல் தனக்கும் பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் விஜய் களத்தில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறது சரியா? இல்லை, அது ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பித்து தனக்குடைய வாக்கு வளத்தை முறிக்கக்கூடிய உரிமை உண்டு. பி டீமுங்கிறது அவரால் நம்முடைய வாக்கு பாதிக்கும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்போ திமுகவே தான் பிஜேபிக்கு பி டீம்னு விஜய் சொல்கிறாங்க. விஜய் வந்து ஆக்சுவலாக 2024 நின்று இருந்தாருன்னா மாணிக் தாகூர்லாம் ஜெயித்திருக்க மாட்டார். நின்று இருந்தாருன்னா மாணிக் தாகூர் ஜெயித்திருக்க மாட்டார். அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான், சிஏஏ எதிர்ப்பை தான் சொன்னார். பட் அவர் நிற்கலை. இப்போ அவர் வாக்கெடுக்கும்போது தங்கள் வாக்கை எடுத்துருவாரோ, தங்களுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கை எடுத்துருவாரோன்னு திமுக பாஜகவுக்கு பிடிஎம்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி அவர் தங்களுக்கு வர வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்கை எடுத்துருவாருங்கன்னு அண்ணா திமுக பாஜக டீம் வந்து அவரை திமுகவின் பிடிஎம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் வாக்கை காப்பாற்றுறதுக்கு பிடிஎம்ங்கிற இதை சொல்லுவாங்களே தவிர ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்கு மேக்சிமம் என்ன கிடைக்குன்னு தான் பார்க்குறாங்க. விஜயும் தனக்கு மேக்சிமம் என்ன கிடைக்குன்னு தான் பார்க்குறாங்க. விஜய் யாருக்கும் பிடிஎம் இல்லை, அவருக்கு ஒரு அரசியல் சக்தி ஆகிறதுக்கு அவர் முயற்சிகள் எடுக்கிறாரு, அவர் பாணியில் முயற்சிகள் எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேர்தல் சார்ந்த கணக்குகள் நீங்கள் நிறைய புள்ளி விவரங்களை வெளியிடுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ 2026 தேர்தல் களம் என்பது 4 முனை என்பது இப்போ இன்றைக்கி உறுதியாக இருக்கிறது. திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என்று. இப்போ இந்த 4 முனையில் விஜய் என்ன மாதிரி தாக்கத்தை தான் ஏற்படுத்துவார்? இன்னும் நாட்கள் இருக்குது. விஜய் இன்எலிஜிபிள், நாட் காம்பிட்டன்ங்கிறதான் என்னோட கருத்து. அவர் வந்து ஒரு மண்குதிரைன்னு தான் என்னோட கருத்து. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தது தவறு. கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் போட்டியிடாமல் கமலஹாசன் 2.0 இருந்தது இன்னொரு தவறு. 1% இருந்த சீமான் 8.3க்கு வந்திருக்காருன்னா அவர் ஹரிநாடாரோட குறைவான ஓட்டு எடுத்தாலும் நாங்குநேரில் களத்தில் நின்னார். அவர் 1.5% ஓட்டு எடுத்தாலும் விக்கிரவாண்டியில் களத்தில் நின்னார். அவர் 2.6% ஓட்டு எடுத்தாலும் அவர் வெள்ளூரில் களத்தில் நின்னார். அதனால தான் கமலஹாசனை தாண்டி அவர்னால் வந்திருக்க முடியுது. இதை தெரிஞ்ச பிறவும் கூட கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விஜய் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் களத்துக்குள்ளே வராமல் இருந்தது ஒரு தவறான வீகம். அதுபோல் கூட்டணி ஆட்சின்னு சொன்னதும் ஒரு தவறான வீகம் தான். ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு ஆணித்தரமாக சொன்னார் விஜயகாந்த். அந்த வீகத்தை அவர் எடுக்கலை. இப்படி அவரோட பல வீகங்களில் குளறுபடிகள் இருக்குது. அதனால தான் அவர் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டண்ட்டாக போவாருங்கிற என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். எது எப்படின்னாலும் 2026 மே மாதம் ரிசல்ட்டு தான் நான் சொல்கிறது சரியா, மற்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது சரியா என்பது தெரியும். இல்லை, அல்டிமேட் வந்து 2026 ரிசல்ட்டு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 6 மாத காலத்துக்குள்ளே நடக்க போகிற நிகழ்வுகள் இருக்குல்ல, கட்சிகளுடைய அணி மாற்றங்கள் இருக்குல்ல, அதில் திமுகவிலிருந்து தான் சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு இன்னும் புதுசாக கட்சி வருதுன்னா அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா அப்படி இல்லை. இங்கேருந்து சில கட்சிகள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து மொட்டச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு ஆதாரமற்ற இது தங்களுடைய வீவர்ஸை, தங்களுடைய பத்திரிகை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா? அங்கே பிரச்சனையே இல்லை, எல்லாமே சுமூகமாக போயிட்டு இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் உள்வாங்குங்க. இப்போ ஓபிஎஸ் ஸ்டாலினை நேரடியாக பார்த்துருக்காருன்னா அவர் வந்து ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அன்பழகனுக்குள்ள ஒரு உயரிய இடத்த நாளைக்கு ஸ்டாலின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். பிரேமலதா அம்மையார் ஸ்டாலினை பார்த்துருக்காங்கன்னா கூட்டணி போகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மற்ற விஜய் தொடர்பாக வரக்கூடியதெல்லாம் கட்டுக்கதைகள், கேஷியங்கள், எந்தவித டேங்கிபிளாக வெளிப்படையாக இந்த ஆதாரமற்ற செய்திகள். ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒத்துக்கிறேன். இவர் டிடிவி விஜய்க்கு இவர் விஜயகாந்த் மாதிரி வாக்கு வரும், அதை தாண்டியும் வாக்கு வரும்னு சொன்னாருன்னா டிடிவி வந்து அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதே மாதிரி கிருஷ்ணசாமி
ஆட்சியில் பங்கு விஜய் தாராரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொன்னாருன்னா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறான்னு அர்த்தம். இது கூட ஒரு சந்திப்புன்னு இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் பேச்சில் வருது. இதை நான் மதிக்கிறேன். இது இல்லாமல் அங்கே பேச்சுவார்த்தை நடந்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்துனதெல்லாம் விஜயை அரசியல் ரீதியாக அவரை மையப்புள்ளியாக வச்சிருக்கிறதுக்காக பிராண்டிங்குக்கு கோடிக்கணக்கான படங்கள் கொடுத்து அந்த பிராண்டிங் ஆட்கள் செய்யக்கூடிய டேங்கிபிளாக இல்லாத எவிடன்ஸ் இல்லாத செய்திகள். பிரேமலதா அம்மையாருக்கும் ஓபிஎஸ்க்கும் சொல்கிறோம்னா எவிடன்ஸ் இருக்குது. இல்லை சந்திக்கிறாங்க போகிறாங்க. ஆனால் தேர்தலில் அவங்க இடங்கள் கேட்கிறத பொறுத்த வரைக்கும் மதிமுக வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 பொதுச்செயலர், இப்போ அண்மையில் இந்திய கம்யூனிஸ்டுக்கு வந்திருக்க புதிய பொதுச்செயலாளர் இருக்கட்டும், முன்பு சிபிஎம்முக்கு வந்திருக்க புதிய பொதுச்செயலர் 2 பேருமே வந்து 10 இடங்களுக்கு மேலே சொல்கிறாங்க. விசிக அதை தொடர்ந்து சொல்லிட்டு தான் வர்றாங்க. இப்போ அதே போல் காங்கிரஸ் இன்றைக்கு பல்வேறு மட்டத்துலேயும் அங்கே தலைவர்கள் குரலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப திமுக கூட்டணிக்குள்ளே ஏற்படுகிற இந்த இந்த கழக குரலே வந்து அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலத்தை கொடுப்பதாக இல்லை அங்கேருந்து 2-3 கட்சிகள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு பேசி எழுதி பேசி சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் வேலைக்காகாது. நடக்கிறது வர அந்த சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இதை மாதிரி தான் 2019 தினகரன் கூட காங்கிரஸ் கூட்டணி போகுதுன்னு சொன்னாங்க. இவர் விசிகா தினகரன் கூட போகுதுன்னு சொன்னாங்க. பட் ஹெல்ப் பண்ணார். அந்த அனிதா மேட்டரில் தினகரன் தரப்புக்கு விசிகா தான் நின்று ஹெல்ப் பண்ணாங்க. இதே வார்த்தைகள் 21 வந்தது. நான் தான் சொன்னேன் 1 எம்பிக்கு 3 எம்எல்ஏன்னு முடிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 24 காங்கிரஸுக்கு 6 சீட்டு 7 சீட்டு தான் சொன்னாங்க. பாஜக கூட்டணியை எடப்பாடி முறிச்சதும் டக்குன்னு ஸ்டாலின் வந்து 10 சீட்டு கொடுத்தாரு. ஸோ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணும்போது அதில் ஒரு லாபம் இருக்கத்தான் செய்யுது. பட் அந்த ஆப்ஷனுங்கிறது ஒரு வயபிள் ஆப்ஷனாக இருக்கணும். ஒன்றுமே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஆளெல்லாம் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு உங்கள் பார்வையில் அந்த கட்சிகள் எதுவும் இங்கே வராது அப்படின்னா வேற வழியே இல்லாமல் திமுகவே கதின்னு சரண்டர் ஆகி கிடக்க அந்த கட்சிகள்லாம். அந்த கட்சிகளெல்லாம் 0.7% எடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள், 0.9% எடுத்த கட்சி மதிமுக, 1.5% எடுத்த கட்சி கம்யூனிஸ்ட். ஜெயலலிதா 2 சீட்டு கூட தர முடியாதுன்னு 1 சீட்டு தான் தர முடியும்னால வெளியே வந்த கட்சி கம்யூனிஸ்ட். கன்னியாகுமரியில் கட்சி வசந்தகுமார், இப்போ சிட்டிங் எம்பி விஜய் வசந்த் பாதர் தவிர அப்பாவை தவிர யாருமே டெபாசிட் அளிக்காத கட்சி. 2-3% எடுத்தவங்க ஜோதிமணி, 4% எடுத்தவர், அது கீழே எடுத்தவர் இவர் மாணிக் தாகூர், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி, அவரும் ஏதோ 26,000 ஓட்டு 3% ஓட்டு தான் எடுத்தவர். இதுதான் அவங்களோட பலம். ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில சேர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு திமுக தேவைதான், ஆனா காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது கிளைம் பண்ணுவாங்க. எல்லா இதுதான் நான் சொன்னேன். தினகரன் காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் பேசினாங்களே. பட் திமுகவும் டெபாசிட் இழந்தவங்க தான் ஆர்கே நகர்ல. அதனால தான் ஸ்டாலினும் அலையன்ஸை விட்டுறக்கூடாதுன்னு போறாரு. கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. கருத்து குரல்களும் பூமரங்கிலும் தான் கலைஞர் திமுகவுக்கு நெருக்கடி இருக்கு, எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கணுங்கிற அந்த நெருக்கடி திமுகவுக்கு இருக்கு. அதுல விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை கலைஞர் மாதிரி இல்ல. ஸ்டாலினுக்கு அரசியல் தன்மை வேற. அது புரியாம தான் கலைஞர் ஸ்டாலின் ஒப்பிட்டு பேசுறவங்க அரசியல் கடந்த காலத்தின் கைதிகள். நன்றி. நேரம் ஒதுக்கி இந்த நேரில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சி. நன்றி சார். மீண்டும் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.